பிரதமர் மோடி தலைமையிலான 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி மோடி தலைமையிலான அரசு முதல் முறையாக பதவியேற்றது. இன்றோடு 11 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சி குறித்து எக்ஸ் தளத்தில் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் 140 கோடி மக்களில் ஒவ்வொரு பிரிவு மக்களும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நல்ல காலம் பிறக்கப் போவதாக உறுதியளித்து பாஜக ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் உண்மையில் மக்களுக்கு அது கனவாகவே உள்ளதாகவும் கார்கே விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் அளித்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் வெற்று அறிக்கைகளாகவே உள்ளதாக அவர் சாடியுள்ளார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழந்துள்ளதுதான் யதார்த்தம் என்று கார்கே குறிப்பிட்டுள்ளார். உறுதியளித்தபடி விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகவில்லை, மாறாக அவர்கள் ரப்பர் புல்லட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மகளிர், நலிவடைந்த பிரிவினர், சிறுபான்மையினர் அடக்குமுறைக்கு உள்ளாவதாக கார்கே கூறியுள்ளார். பணவீக்கம் அதிகரிப்பு, மக்களிடம் வாங்கும் சக்தி குறைந்துள்ளது, உள்நாட்டு தயாரிப்பை ஊக்குவிக்கும் மேக் இன் இண்டியா தோல்வி, வெளிநாட்டு கொள்கையில் தோல்வி என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜக அரசு மீது அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு தூண்கள் மீது RSS தாக்குதல் நடத்துவதாகவும், அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை ஆகிய தன்னாட்சி நிறுவனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.